என் பேர் நிரோஷா. 2023 எங்கள் வீட்டுக்கார வச்சுன்னு போயிட்டாங்க. 22 நாள் வச்சு என் பசங்களை வச்சுக்கின்னு நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டதில் என் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல, எதுவும் இல்லை. எனக்கு மன இதாக ஆகி போச்சு. ஒரு நாளாக சாப்பிட முடியாதோ ஒன்றும் முடியாதோ நாங்கள் இதுன்றோம். என் நிலமை வேற ஒருத்தருக்கு வரக்கூடாது மாதிரி இல்லை. வணக்கம் ஐயா. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் சீயப்பூண்டி கிராமம் எஸ் பழனி ஐயா. எனக்கு மரம் ஏறி தொழில் தான். எனக்கு இதை விட்டா வேறு எந்த தொழிலும் தெரியாது ஐயா. தாத்தா பாட்டன் எங்கள் அப்பா 3 தலைமுறை நாங்கள் இந்த தொழில் தான் செய்வோம். வேறு எந்த தொழிலும் தெரியாது ஐயா. எங்களுக்கு இருக்கிறது 3 பொண்ணு 2 பையன் ஐயா. இதை நம்பி தான் நாங்கள் தொழில் இருக்கோம் ஐயா. போன வருஷம் என்னை ஒரு எஸ்ஐ என்னை பிடிச்சிட்டாரு. ஐயா எதுக்கு ஐயா பிடிச்சிங்கன்னு. இல்லை ஒரு கையெழுத்து போடணும் வாங்கன்னாங்க. நேராக உள்ளே இட்டு போனாங்க. உள்ளே இட்டு போனால் கேஸ் என்னை கையெழுத்தே போட விடலை. ஏன் பண்ணாங்க, நீ போடுப்பா நான் உன்னை போட மாட்டேன். என்னத்துக்கு கையெழுத்துனா என்ன செஞ்சுக்கிட்டு வா, ஒரு கையெழுத்து போட்டு செஞ்சில் ஒரு கோர்ட்டில் ஒரு பயன் கட்டணுங்க. அங்கே போனால் தான் ஐயா தெரியுது என்ன ஏன்ற எண்ணுக்கு சாராய கேஸ்ன்னு என்னை உள்ளே தள்ளி உள்ளே போடுறாங்க. அது கேட்டால் மேல் உத்தரவு நாங்கள் என்ன பண்ணுறதுன்றாங்க ஐயா. என் பசங்க 2 பசங்க நாங்கள்லாம் நாதர போன வருஷம் எங்களால் எந்த மீட்டுக்கும் பண்ண முடியல ஐயா. இப்படி இருக்குது. நான் என் பசங்க வச்சு நான் என்ன பண்ண முடியும்? வேற எங்க அதுக்கு பிற்பாடு பல்லா உடைக்கிறாங்க ஐயா. ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை போடுறாங்க. அது நீங்கள் மீறி ஏறுறீங்க. என்ன உங்களுக்கு அதில் லாபம் இருக்குது? அதனுடைய ஒரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்லுங்கள் ஐயா. விழுப்புரம் மாவட்டம் மேல்மலை ஒன்றியத்தில் சீயப்பூண்டி கிராமம். இந்த கிராமத்துலேருந்து குறைஞ்சபட்சம் எங்கள் பக்கத்தில் ஒரு 10,000 பனைமேரிகள் இருக்காங்க. இது கல்லுன்னு சொல்லக்கூடாது. இது எங்களுக்கு ஒரு உணவு. இது இந்த கல்லில் பல மருத்துவ குணங்கள் கொண்ட ஒரு பொருளாக தான் நாங்கள் பார்க்குறோம். இது நாங்கள் கல்லுன்னே பார்க்கல, ஒரு உணவாக தான் பார்க்குறோம். இந்த கல்லை இந்த அரசாங்கம் தடை பண்ணுறதுக்கு காரணம் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. எங்களோட உரிமை கல், எங்களது உணவு, எங்களுக்கு உரிமை. இதை நாங்கள் பாரம்பரியமாக எங்கள் முப்பாட்டம் காலத்துலேருந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போது இது 1980 இந்த தடை போட்டுட்டு ஏறக்கூடாது, இறக்கக்கூடாது, இறக்குனா உங்களை மீது நான் பொய் வழக்கு கேஸு போட்டு உள்ளே தள்ளுறாங்க. ஏன் கல் இறக்குனா கல்லுன்றது ஒரு மென்ஷன் பண்ணி போட வேண்டியதானே? எங்கள் மேலே பொய் வழக்கு எதுக்காக போடணும்? இந்த அரசாங்கம் எங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை முன்னெடுத்து கொடுக்கூடாது ஐயா. நாங்கள் இது தப்பான ஒரு முறையில் கொண்டு போனல. எங்களோட உணவுன்னு தானே நாங்கள் இறக்கிட்டு இருக்கோம். இதை தாது உப்புகள் மற்றும் உணவு என்ன செரிமானது இருக்கோ அது எல்லாத்துலேயும் இதில் சத்துக்கள் இருக்குது. இதை நம்ம கல்லுன்றது எப்படி இருக்குது? எங்களுக்கு உணவு, உங்களுக்கு வாழ்வாதாரம் இதில் தான் இருக்குது. இதில் முழு வாழ்வாதாரமே இதுதான். எங்களுக்கு வேறு தொழில் பண்ணக்கூடாதா? வேறு தொழில் எங்களுக்கு பண்ணக்கூடாதான்றது ஒரு விஷயம் பண்ணக்கூடாது. எங்கள் தாத்தா காலத்துலேருந்து எங்களுக்கு தொழிலாக பண்ணிட்டு இருக்கிறதுனால ஏன் வேறு தொழில் வேறு செய்யக்கூடாதுன்றது கேள்வி எதனால் வருது? ஏன் அந்த மாதிரி கேட்குறீங்க? எங்கள் தொழிலும் நாங்கள் செய்கிறோம். வேறு தொழில் செய்யறது ஏன் எந்த அரசாங்கத்துக்கு சட்டத்தில் நம்மளுக்கு இடம் இருக்குது? ஏன் அந்த மாதிரி ஒரு கேள்வி நீங்கள் கேட்குறீங்க? எங்கள் தொழில் நாங்கள் செய்வோம். ஏன் எங்களை வேறு தொழிலுக்கு நீங்கள் இப்போ செய்யக்கூடாது ஏன் ஒரு கேள்வி எங்களை கேட்குறீங்க? சரி, இப்போ இதனால் உங்களுக்கு பாதிப்பு என்ன பாதிப்பு வருது ஐயா? இதனால் பார்த்தீங்கன்னா எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது. எங்களுக்கு பொட்டி வடக்கு தர குடும்பம் ஒரு குடும்பம் பாதிப்படுது. குழவர் பாதிப்படுறாங்க, பல்லா செய்து தரவங்க பாதிக்கப்படுறாங்க. மற்றும் இன்னைக்கு நிலவரத்துக்கு குழந்தை இல்லாத பாக்கியங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் இந்த கள்ளு தடை போட்டதுனால தான். இந்த கள்ளு தடை சாப்பிட்டு நிறைய நோய்கள் குணமானதும் இருக்குது லைவில். போன ஆண்டு இதே கஞ்சனூர் பூரிக்குடிச்சில் தொற்று நோய் ஸ்கின் ப்ராப்ளம் இருந்து ஒரு மருத்துக்கல்ல 1 மாதம் அருந்தி அந்த நோயை குணப்படுத்தியிருக்காங்க. இது நேச்சுரல். இந்த மாதிரி விஷயம்லாம் நிறைய நடந்திருக்கு. இது என்னென்ன மருத்துவ குணம் இருக்குது அதில்? ஐயா, மருத்துவ குணம்னு பண்ணால் பல மருத்துவ குணம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்டதுக்கு நான் சொல்லிடுறேன் ஐயா. ஒரு மனிதனுக்கு முக்கியமானது உணவு. அந்த உணவில் என்னென்ன இருக்கோ எல்லாமே அதில் இருக்கு ஐயா. தாது உப்புலேருந்து நீ ஒரு நாள் சோறு சாப்பிடாம கல்லே குடிச்சிட்டு கூட வாழ்ந்துடலாம் ஐயா. ஆனால் சோறு சாப்பிடாம இருக்க முடியுமா? கல்லே குடிச்சிட்டு வாழ்ந்துடலாம். அந்த அளவுக்கு இதில் மகத்துவம் கொள்ள ஒரு கல் அது இருக்குது. அதை இந்த அரசாங்கம் ஏன் தடை பண்ணதுன்னு தெரியல. உங்களோட பாதிப்புக்கு, உங்களோட குடும்ப சூழ்நிலைக்காக, உங்களோட அரசியல் பலத்துக்காக எங்களை மாதிரி அப்பாவி மக்களை வெளியே தள்ளக்கூடாது சார். போதும்.